என் தங்க பிள்ளை ரதிபிரசனுக்கு நல்லா கருகருன்னு முடி இருக்குல்லங்க. அவனுக்கு பிறந்ததுலேருந்து நல்ல முடிங்க. நல்லா நீளமாக அடர்த்தியாக இருந்துச்சு. அதான் நாங்கள் தலைமுட்டை போடுறதுக்கு போகிறோம். அதுக்கு தான் காலையில் கிளம்பிட்டு இருந்தோம். ரதிபிரசன் டேடி ஏப்ரல் 1ஆம் வந்தாங்க. ஏப்ரல் 3ஆம் வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு மொட்டை போடுறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் ஆட்டோவில் போயிருந்தோம். ஆப்போசிட்லேயே ரதிபிரசன் அத்தை வந்துட்டாங்க ஸ்கூட்டியில். அவங்கள பசங்க எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி உள்ளக்கு போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. தங்க பிள்ளை என்னன்னு தெரியாமல் எனக்கு பத்தாம முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு. இவங்க தான் எங்கள் அம்மாயி, அதாவது எங்கள் அத்தையோட அம்மா. இங்கே கோவிலுக்கு வந்தாச்சு காலையிலேயே. எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதோட தனியாக தார் பயணம் விரித்து நாங்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தோம். கோவிலில் என்ன வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆவணி மாதம் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சாமியை தனியாக எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நல்ல வெயில் டைம்னால நாங்கள் தண்ணி, ஃபேனு, சாப்பாடு எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ரதிபிரசனோட அம்மாச்சி, மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க அக்கா, ரதிபிரசனோட அண்ணன் சஸ்ஸு. அவங்க அம்மாச்சி ஒரே அழுக. அவங்க அம்மாச்சி பூ எங்கள் வீட்டில் டிசம்பர் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில். அதோட பறிச்சுட்டு கட்டிட்டு என் தங்கத்துக்கு வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு என் க்யூட்டு. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் என்னவோ பண்ண போகிறாங்கடா அப்படின்னு அவன் மைண்டு வயசு. அதோட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். என் செல்லத்துக்கு முடி அவ்வளோ அழகாக இருக்கும். அது மொட்டை இருக்க ஆனால் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். வெயில் காலம் வேறையா, அதனால தான் நாங்கள் வேகமாகவே எடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டோம். மொட்டை அவனுக்கு 5ஆம் மாதமே போட்டாச்சு ஏப்ரல்லே. ஆனால் உங்களுக்கு வீடியோ மே மாதம்தான் வருது. அவ்வளோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் நாங்கள். ஒரே ட்ராவல் தான் ரதிபிரசன். அவங்க டேடி அதோடு வச்சு விளையாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஆளுகளை பார்த்தாலே அழுகையில் பிடிச்சிட்றான். அவங்க டேடி தான் ரதிபிரசனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதோட பொங்கல் வச்சுட்டாங்க. ரதிபிரசன் அப்பத்தா, அத்தை, பெரியம்மா, அவங்க அம்மாயி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் பானையும் பொங்கிருச்சு. அதோட எல்லோரும் அரிசி போட கூப்பிட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லோரும் இந்த அரிசி போடணுன்னு. அதோட நான், ரதிபிரசன் டேடி, அவங்க பெரியம்மா, அவங்க அத்தை, அம்மாச்சி, பாட்டி, அப்பத்தா, மித்துக்குட்டி எல்லோரும் அரிசி போட்டுக்கிட்டு இருந்தோம். பானையை 3 சுற்றி 3 கை அள்ளி போட்டுட்டு இருந்தோம். ரதிபிரசன் டேடி நிறைய அள்ளி போட்டு சதறாங்க. பானையை சுற்றி உள்ளே விழல, வெளியே தான் விழுகுது. அதோட எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்கள. மகிழ்மித்திரனும் அடுத்து பொங்க பானையில் அரிசி போடுறதுக்கு வந்துட்டாங்க. பொங்க பானை பொங்கவும் எல்லோரும் ரதிபிரசனுக்கு மொட்டை போட கிளம்பியாச்சு. அதை நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.